என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டு கோட் கிராஃப்ட் க்ரானிக்கிள்ஸ். இதில் நீங்கள் வந்துட்டு எப்படி இந்த கோடிங்கோட இந்த ஸ்க்ராட்ச் இல்லை எனக்கே ஒன்றும் தெரியாது. நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது நான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு விஎஸ் கோட் வச்சே ட்ரை பண்ணலாம். விஎஸ் கோட் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என்னென்னலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்க்ராட்ச் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். நான் இது தப்பாக கூட இருக்கலாம், சரியாக கூட இருக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுது, பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு index.html என்ன, சிஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்ட் மூணுத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதில் மூணும் நம்மளுக்கு இது மூணு வந்துட்டு ஒரு பேசிக் திங் மாதிரி. அப்படி இல்லை உங்களுக்கு தெரியலைனா கூட நீங்கள் ChatGPTயில் போயிட்டு போட்டிங்கன்னா கூட அது கூட வரும் தான். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் ChatGPTயில் போய் நீங்கள் போடலாம். இப்போ வந்துட்டு கிரியேட் மீ ஏ கோடு ஃபார் மை கேம் அது மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் எடுக்கலாம். அது எனக்கு கொஞ்சம் வாய் திக்கும், அது கண்டுக்காதீங்க. இப்போ வந்துட்டு நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே போகிறேன். நான் விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டேன். போனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இந்த டாஸ்கிஃபை ஜிப்பு இதெல்லாம் விட்டுருங்க, நான் டெலீட் பண்ணிடுறேன். இது வந்துட்டு இது வேறு ஒரு அப்ளிகேஷனுக்காக நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். பார்ட் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் விட்டுருங்க. இது வந்துட்டு நான் பண்ணியிருக்க ஒரு ஆப். இது வந்துட்டு எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஏஐயோட இன்ஃபர்மேஷனை வச்சு நான் பண்ணியிருக்க ஆப். கோடிங் வந்துட்டு ஏஐ தான் பண்ணும். அது எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது, நான் கொடுத்துருவேன் இன்ஃபர்மேஷன், அதை வந்துட்டு ஏஐ எனக்கு தரும். நீங்கள் வந்துட்டு இப்போ index.html தனி, style.css இந்த மாதிரி நீங்கள் data.js இது மாதிரி நீங்கள் போட்டு தான் நீங்கள் வந்துட்டு டேட்டாக்குனா data.javascript, style.css இந்த ஃபாண்ட் ஸ்டைல் இதுக்காக. பட் நீங்கள் வந்துட்டு ஏஐட்ட போய்ட்டு நீங்கள் ஆனால் இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்துட்டு திடீர்னு கம்மியாக தரும், திடீர்னு அதிகமாக தரும் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுங்க. கலெக்ட் பண்ணி தனித்தனியாக HTML சிஎஸ்எஸ்ஸாக சிஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்டாக எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அது எல்லாத்தையும் காப்பி பண்ணி ChatGPTயில் கொடுத்து கிவ் மீ திஸ் கோட் எக்ஸாக்ட்லி அஸ் index.htmlனு போட்டிங்கன்னா அது அந்த கோட் அப்படியே எக்ஸாக்டாக ஒரு லைன் விடாமல் டப்புன்னு நம்மளுக்கு தந்துடும். அதுக்கு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் பேர் வைக்கிறீங்களா அது சொல்லுங்கள். அதுவே ஒரு 10 பேர் 5 பேர் சஜஸ்ட் பண்ணோம், பிடிச்சிருக்கதா வைங்க. லோகோவா நீங்கள் லேப்டாப்பில் தான் பண்ணுவீங்க. இது இப்போ வந்துட்டு ஜெமினிக்கும் இதுக்கும் வந்துட்டு காசு கட்டிலாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. ஜெமினிக்கும் இதுக்கும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது நம்ம ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் போகணுமா அதுவும் எனக்கு தெரில. அதனால் நான் கோபைலட் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோபைலட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த டைட்டில் போடாமல் சாதாரணமாக ஒரு லோகோ வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். பட் நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் லோகோன்னு. வேறு ஏதாவது பெரிய லெவலாக நீங்கள் போகும்போது கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இதோட அவுட்புட்டை காமிச்சு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் இதில் வந்துட்டு அவுட்புட் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்துட்டு பார்ப்போம். இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. டாஸ்கிஃபை என் ஆப் பேர் வந்துட்டு டாஸ்கிஃபை ஆட் நியூ டாஸ்கில் போய்ட்டு ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் மை ஹோம் ஒர்க் அட் 6. எனக்கு எதுவும் ஐடியா இல்லை, நீங்கள் பண்ணலாங்க. நீங்கள் வந்துட்டு
நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபிட்னஸ் ட்ராக்கர்னால் ஃபிட்னஸ் ட்ராக்கர் எடுத்து நீங்கள் நான் இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஆப் வந்துட்டு இப்போ தான் நான் ரீசெண்டாக முடித்தேன். இந்த இங்கே போட்டிருப்பேனே இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஆப் கோடு. ஏன்னா நான் இப்போ தான் ரீசெண்டாக முடித்தேன். அது வந்துட்டு என்னோடய வேறு ஒரு லேப்டாப்பில் இருக்குது. இது வேறு ஒரு லேப்டாப்பு. இப்போ வந்துட்டு தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. இதில் நான் வந்துட்டு ரன் கொடுக்குறேன். என்னடா என்னால் நீனு மவுஸ் வச்சு தட்டாமல் வேறு எதையோ வச்சு தட்டிகிட்டு இருக்கேன்னு கேட்பீங்க. டச்சை வச்சு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். பயந்துடாதீங்க யாரும். ஐயோ வந்துட்டு பாருங்க. இதில் வந்துட்டு நான் போயிட்டு I want to complete my home இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த டாஸ்க்கை நீங்கள் முடிச்சாச்சுன்னா கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா அடித்த மாதிரி ஆகிடும். நீங்கள் திரும்பி கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மறந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் கொடுத்துருக்கலாம். அதனால் வந்துட்டு அடித்த மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் திரும்பியும் டைப் பண்ணுமேன்னு கஷ்டப்பட வேணாம். இதெல்லாம் நட ஒரு கஷ்டமானு கேட்பீங்க. எதுக்கோ இந்த ஆப்ஷன் இருக்கணுமேனு கொடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் கஸ்டமைஸ் பண்ணது. திரும்பி நீங்கள் கம்ப்ளீட் தட்டு அதுக்கு ChatGPT எனக்கு சஜஸ்ட் பண்ணது கம்ப்ளீட் தட்டுனா ஒரு தட்டி வரும். அதுக்கப்புறம் இங்கே 3 2 1 ஓடிட்டு அதுக்கு இது ரீசைக்கிள் பின்னுக்குள்ளே போயிடும். இதுவே நான் கம்ப்ளீட் தட்டுனா திரும்பி அதை இதாகிடும், ரீசைக்கிள் ஆகிடும். அங்கே ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. இதுவே நீங்கள் கம்ப்ளீட் தட்டிட்டு வேணாமா டெலிட் முடிஞ்சது. இதுவே நீங்கள் என்னால் இது to eat my beer 6 PM வைக்கிறேன். எனக்கு எதுவும் தெரில. 7 PM வைப்பேன். முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டு முடிக்கலையா கம்ப்ளீட் கொடுத்துட்டியா மறந்து கம்ப்ளீட்டு வந்துடும். முடிச்சுட்டியா கம்ப்ளீட்டு கொடுத்து டெலிட் பண்ணிடும். முடிஞ்சது. இதுவே நீங்கள் டெய்லியும் பண்ணுற ரொட்டீன்னா அது பாட்டுக்கு இருக்கட்டும். முடிச்சிட்டிங்கன்னா அதை கம்ப்ளீட்டை கொடுத்து திரும்பி எடுத்துருங்க டெய்லியும். அதுதான். அப்புறம் நாங்கள் போக அது கூகுளில் ரிலீஸ் பண்ணால் தான் நான் அப்டேட்ஸ் கொடுக்க. போக நம்மளும் வந்துட்டு அப்கிரேட் பண்ணுவோம் நம்ம ஆப்பை. நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்பை வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு பண்ணி காமிக்க வந்துட்டு வச்சுருக்கேன். வளருங்க போக கண்டிக்க முடிக்கணும். இப்போ தானே ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் என்னோடய இன்னொன்று சேனல் ஒன்று இருக்குது, காஸ்மிக் கிரியேட்டரு. அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போய் செக் பண்ணிக்கோங்க. போயிட்டு வரேன். உங்கள்கிட்ட ஐயோ வளர்றனே. இந்த வீடியோவில் எடிட்டிங்லாம் இருக்காது பெருசாக. ஃபஸ்ட் வீடியோ நானே ஏதோ சும்மா உட்காந்துருந்தோன்னு எடுத்தேன். ஸோ பார்த்துக்கோங்க நண்பர்களே. உடம்பு நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரே ஹாட்டாக இருக்குது சீசன். ஹாட்டாச்சு கோல்டாக இருக்குது. எனக்கே சளி பிடிச்சி உட்காந்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர்லாம் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ ஹோம் பேஜில் போட்டு விட்றேன். பண்ணிவிடுங்க. பார்த்து பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைபு பார்த்து பண்ணிவிடுங்க. போயிட்டு வரேன்.